ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டான பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கப் அளவு மாவு போட்டிருக்கேன், மைதா மாவு. இது 200 கிராம் அளவு. இப்போ மைதாவில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் வந்து நம்ம 1.5 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இப்போ தயிர் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ ஜீனி 1/2 ஸ்பூன் அளவு ஜீனி. இப்போ நம்ம நல்லா ஒரே மாதிரி சீராக கலந்து விட்டுக்கோங்க, அது ஒரே மாதிரி பரவுற மாதிரி. இப்போ நான் ஏற்கனவே பால் காய்ச்சி ஒரு டம்ளர் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால் ஊற்றி தான் பிசைய போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது, நல்லா கெட்டியாக பிசையணும். அதே மாதிரி சாஃப்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் லேயராக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அரை மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. அது நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. நடுவில் ஒரு குழி போட்டுக்கோங்க கை விரலால். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன். நான் போட்டு வச்சிட்டிங்க. இப்போ நம்ம ஜீனி பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நான் 2 கப் ஜீனி போடுறேன். 1 கப் தண்ணி ஊற்றலாம். இப்போ நல்லா அது கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம கம்பி பதத்துக்கு வந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி ஒரு கம்பி பதத்துக்கு வந்து உடையுதா? இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு 10 சொட்டு அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஏன்னா கெட்டியாகாமல் இருக்கும். சீனி பாகு வந்து கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும். அதனால நம்ம 10 சொட்டு அளவு எலுமிச்சை சாறு சேர்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம போட்ட பாதுஷாவை ஒன்றுன்னா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சுகர் போட்டுக்கிறதுனால நல்லா கலர் ப்ரௌன் கலரில் வரும். உங்களுக்கு சுகர் தேவையில்லை, எனக்கு ஒயிட் கலரில் வேணும்னா நீங்கள் சுகர் போட தேவையில்லை. இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் கடையில் செய்கிற மாதிரியே நல்ல டேஸ்ட் இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ எடுத்தாச்சு. நம்ம இதை சக்கரை பாகில் போட்டுக்கலாம். இப்போ சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். சுவையான பாதுஷா ரெடி ஆயிரும். இப்போ நான் 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான பாதுஷா ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.